பெங்களூரு உத்தரஹள்ளியைச் சேர்ந்தவர் ஸ்ரீலட்சுமி. 65 வயதான இவர் கணவர் நாராயணனோடு வசித்து வந்திருக்கிறார். நாராயணன் பக்கத்து ஏரியாவில் உள்ள ஊதுவத்தி ஃபேக்டரி ஒன்றில் வேலைக்கு செல்வது வழக்கம். ஸ்ரீலட்சுமி பெரும்பாலும் வீட்டிலேயே இருப்பார். இந்த தம்பதி தாங்கள் குடியிருந்த வீட்டின் ஒரு பகுதியை 2 குடும்பத்துக்கு வாடகைக்கு விட்டிருக்கிறது. சம்பவத்தன்று வழக்கம் போல வேலைக்கு சென்ற நாராயணன் மதியம் 2 மணியளவில் மனைவிக்கு போன் செய்திருக்கிறார். ஆனால் அவர் அழைப்பை ஏற்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த நாராயணன் வீட்டில் குடியிருப்பவருக்கு போன் செய்து பார்க்க சொல்லியிருக்கிறார். அவர் ஸ்ரீலட்சுமியின் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது பேச்சு மூச்சின்றி மயங்கி கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார். உடனே ஸ்ரீலட்சுமியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸ்ரீலட்சுமியின் கழுத்தில் ஆங்காங்கே காயங்கள் இருந்ததால் யாரோ அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்க வேண்டும் என யூகித்த நாராயணன் சுப்பிரமணியபுரா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில் ஸ்ரீலட்சுமி அணிந்திருந்த தாலிச்செயின் காணாமல் போயிருப்பது தெரிய வந்துள்ளது. வீட்டை சுற்றி காம்பவுண்ட் சுவர் அமைத்து கேட் போடப்பட்டிருப்பதால் வெளியே இருந்து ஆட்கள் உள்ளே வர வேண்டும் என்றால் ஸ்ரீலட்சுமி பூட்டை திறந்தால்தான் வர முடியும். இதனால் வெளியாட்கள் இந்த கொலையை செய்திருக்க வாய்ப்பில்லை என போலீசார் யூகித்திருக்கிறார்கள். நாராயணன் வீட்டில் குடியிருக்கும் 2 வாடகைதாரரிடமும் விசாரித்திருக்கிறார்கள். அதில் பிரசாத் என்பவர் கூறிய விஷயங்கள் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது நாராயணன் மதியம் 2 மணிக்கு மனைவிக்கு போன் செய்தபோது அவர் எடுக்கவில்லை என கூறியிருந்தார். ஆனால் பிரசாத்தோ மாலை 4 மணிக்கு ஸ்ரீலட்சுமியிடம் பேசியதாக விசாரணையில் சொல்லியிருக்கிறார். இதனால் போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் கணவனும் மனைவியும் சேர்ந்து மூதாட்டியை கொன்று தாலிச்செயினை திருடியிருப்பது தெரிய வந்துள்ளது. பிரசாத்தின் சொந்த ஊர் மகாராஷ்டிரா. 26 வயதான இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 23 வயதான சாக்ஷி என்பவருக்கும் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. பிரசாத் ஆன்லைன் கேமுக்கு அடிமையானவர். பணம் கட்டி சூதாட்டம் போல் கடன் வாங்கி விளையாடி இருக்கிறார். நாளடைவில் கடன் தொகை 25 லட்சத்தை எட்டி இருக்கிறது. கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுக்கவே கணவனும் மனைவியும் வேலை தேடி பெங்களூரு வந்திருக்கிறார்கள். 8 மாதங்களுக்கு முன்பு நாராயணன் வீட்டில் வாடகைக்கு குடியேறி இருக்கிறார்கள். பிரசாத் சென்டரிங் வேலை செய்து வந்திருக்கிறார். சாக்ஷி நகைக்கடை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். நாளுக்கு நாள் கடன் கொடுத்தவர்கள் டார்ச்சர் செய்யவே சீக்கிரம் கடனை அடைக்க என்ன செய்யலாம் என அந்த தம்பதி யோசித்திருக்கிறது. அப்போதுதான் ஸ்ரீலட்சுமி நினைவு வந்திருக்கிறது. தாலிச்செயினோடு வலம் வந்த ஸ்ரீலட்சுமியின் வீட்டில் நிறைய பணமும் தங்க நகைகளும் இருக்கும் என நினைத்திருக்கிறார்கள். இதனால் அவரை கொன்று பணம் நகைகளை கொள்ளையடிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று நாராயணன் வேலைக்கு சென்றதும் டிவி பார்க்க வேண்டும் என கூறி பிரசாத்தும் சாக்ஷியும் ஸ்ரீலட்சுமியின் வீட்டுக்குள் சென்றிருக்கிறார்கள். அவர் அசந்த நேரம் பார்த்து கழுத்தை நெரித்து ஸ்ரீலட்சுமியை கொன்றிருக்கிறார்கள். வீடு முழுவதும் ஆராய்ந்து பார்த்தும் அவர்களுக்கு தங்க நகைகள் எதுவும் கிடைக்கவில்லை. பிறகு ஸ்ரீலட்சுமியின் தாலிச்செயினை பறித்துக் கொண்ட அந்த தம்பதி எதுவும் நடக்காதது போல அங்கிருந்து கிளம்பி இருக்கிறது. கொலை செய்த சில மணி நேரத்திலேயே செயினை விற்பனை செய்த பிரசாத் 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி இருக்கிறார். அந்த பணத்தில் ஒரு நண்பரின் 20,000 ரூபாய் கடனை அடைத்திருக்கிறார். அதன் பிறகு கணவனும் மனைவியும் எதுவும் நடக்காதது போல வீட்டிலேயே இருந்துள்ளனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தங்களுக்கு எதுவும் தெரியாது என கூறி நாடகமாடி இருக்கிறார்கள். ஆனால் வெளியாட்கள் கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை என்ற கோணத்தில் போலீசார் மீண்டும் பிரசாத்திடம் துருவி விசாரித்த போதுதான் 4 மணிக்கு ஸ்ரீலட்சுமியிடம் பேசியதாக கூறி சிக்கிக் கொண்டிருக்கிறார். பிரசாத் சாக்ஷியை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.